ஹாப்பி மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பாசிட்டிவிட்டி வைபோடையே இருங்க. ஷெடியூலுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட நானுமே இந்த ஷெடியூலுக்காக அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்மளுக்கு இந்த மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுக்கறது ஒரு டிஸ்கஸ்டிங் ஆனது தான். எதுக்காக இவ்வளவு தாமதம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனுவாஸோடைய கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது. ஓகே, தனுவாஸோடைய கவுன்சிலிங் நடக்கட்டும், உங்களுக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணட்டும். ஆனா இந்த கவுன்சிலிங் ஷெடியூல்ல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறது எந்த ரவுண்ட்ல எந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டேட்ல நம்ம கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஷெட்யூலையாவது ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கவுன்சிலிங் டேட்டா தெரிஞ்சு நம்மளால ஒரு ரிலாக்ஸா இருக்க முடியும். பட் ஷெட்யூல் இன்னும் ரிலீஸ் பண்ணல. தாமதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனுவாஸோடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷெட்யூலே ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல. சோ அவங்களுடைய ரிசல்ட், தனுவாஸோடைய வெட்னரி அண்ட் அகாடமிக் ஒகேஷனல் ஆன்லைன் உடைய ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 11 நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அவங்களுடைய எந்த கவுன்சிலிங்ல எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அலாட்மெண்ட் ஆர்டரையுமே டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு நாளைக்கு தான் நம்மளுக்கு அவங்க டைம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஷெட்யூல் டேட் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி நம்மளுக்கும் ஷெட்யூல் டேட் கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளும் இன்னும் ரிலாக்ஸா இருக்கலாம். சோ இந்த 11 நாளைக்கு மேபி நம்மளுக்கு நாளைக்கு நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி 19 டிகிரி கோர்சஸுக்கும் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார்மா டிக்குமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஏன்னா அதுக்கும் தனியா ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி ரேங்க் லிஸ்ட் ஃபார்மா டிக்கும் 19 டிகிரிக்கும் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி சேமா ரெண்டு இதுக்குமே பாத்தீங்கன்னா ஷெட்யூல் நாளைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் BNOS ரேங்க் லிஸ்டும் நர்சிங்கோட இதுவும் கேக்குறீங்க. BNOS உடைய ரேங்க் லிஸ்ட்க்கு நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. மொத்தம் சித்தா ஆயுர்வேதா இந்த கோர்சஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 7350 பேர் விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங் எல்லாமே அக்டோபர் மந்த் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது நியூஸ்ல. சோ அப்ப BNOSக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மந்த்ல நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அதே மாதிரி டிப்ளமோ நர்சிங்க்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த டிகிரி கோர்சஸ் முடிச்சது பிறகுதான் நம்மளுக்கு இந்த டிப்ளமோவோட ப்ராசஸ் நடத்துவாங்க. சோ GNM உடைய ரேங்க் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செப்டம்பர் எண்ட், அதாவது கவுன்சிலிங் ஷெட்யூல் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண உடனே கவுன்சிலிங் லிங்க் இந்த டிகிரி கோர்சஸ் கொடுத்த உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த 19 டிகிரி அண்ட் ஃபார்மா டி உடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிற டேட் எக்ஸ்பெக்ட் பண்றது நாளைக்கு இருக்கலாம். நம்மளுக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனுவாஸோட ரிசல்ட் ரிலீஸ் பண்றதுனால நம்மளுக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம். ஷெட்யூல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்காங்க இல்லையா, இந்த PWD எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்போ ஒரு 200 to 160 கட் ஆஃப் வரைக்கும் கண்டிப்பா கூப்பிடுவாங்க. சோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் இருக்கும், 10 to 15 நாட்கள் இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபார்மா டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 19 டிகிரியோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஃபார்மா டிக்கு பேரலா நம்மளுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. காலேஜ் ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அக்டோபர் 2nd அல்லது 3rd வீக் ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் உடைய ப்ராசஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் அக்டோபர் 2nd அல்லது 3rd வீக்ல தான் நம்மளுக்கு காலேஜ் ஓப்பனிங் இருக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்டேட்டுக்காக நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஒன்ஸ் அப்டேட் அபிஷியல் வெப்சைட்ல வந்தோடனே கண்டிப்பா நம்மளோட சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.